இன்றைக்கி பால் கொழுக்கட்டை பாயாசம் எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். நான் அதுக்கு கொஞ்சமாக ஜவ்வரிசி ஊற வச்சுருக்கேன். ஒரு 2 கப்பு வெல்லம் எடுத்திருக்கேன். 2 கப் வெல்லத்துக்கு 1 கப் தண்ணி ஆட் பண்ணி நல்லா பாகு காய்ச்சி எடுத்துக்கோங்க. நான் ஒரு பேனில் ஒரு 1.25 டம்ளர் தண்ணி ஆட் பண்ணியிருக்கேன். கொஞ்சமாக உப்பு ஆட் பண்ணிக்கோங்க. கொஞ்சமாக வெல்லம் ஆட் பண்ணிக்கோங்க. வெல்லம் நல்லா கரைஞ்சதுக்கப்புறமா நான் 1 கப் அரிசி மாவு எடுத்திருக்கேன். தண்ணி நல்லா கொதிச்சதுக்கப்புறமா அரிசி மாவை ஆட் பண்ணிக்கோங்க. நல்லா கட்டி இல்லாமல் கலரி எடுத்துக்கோங்க. சூடு நல்லா ஆறுனதுக்கப்புறமா ஒரு பேனுக்கு மாற்றிக்கோங்க. நான் இன்னொரு பேனில் ஒரு 3 கப்பு பால் ஆட் பண்ணியிருக்கேன். நம்ம ஊற வச்சுருக்க ஜவ்வரிசி எடுத்து ஆட் பண்ணிக்கலாம். ஜவ்வரிசி நல்லா வந்ததுக்கப்புறமா நம்ம ஏற்கனவே குக் பண்ணி வச்சுருக்க அந்த அரிசி மாவை முறுக்கு குழல் இருக்குல்ல, அதில் 3 ஹோல் இருக்க அந்த அச்சு எடுத்து நம்ம வேக வச்சு வச்சுருக்க அரிசி மாவை எடுத்து இப்படி நல்லா சுற்றி எடுத்துக்கோங்க. மாவு புளியறப்போ ஃப்ளேம் ஹையில் வச்சுக்கோங்க. நல்லா பால் நல்லா பொங்கி வர்றப்போ லோ ஃப்ளேமுக்கு மாற்றிக்கோங்க. மாவு நல்லா வெந்ததுக்கப்புறமா ஒரு 1.5 ஸ்பூன் அரிசி மாவு கொஞ்சமாக பாலில் கலந்து வச்சுருக்கேன், அதே உள்ள ஆட் பண்ணிக்கோங்க. திக்னஸ்க்காக அப்படி பண்ணுறோம். கொஞ்சமாக முந்திரி திராட்சை வறுத்து வச்சுருக்கேன், அதே கடைசி ஆட் பண்ணிக்கலாம். நம்ம ஃபஸ்ட்டே காய்ச்சி வச்சுருக்க பாகையை உள்ள ஆட் பண்ணிக்கலாம். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ.